வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 25ஓட கண்டஃபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இஎஸ்ஐசி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஏபிவிகேஒய்ன்னு ஒரு ஸ்கீமை வந்து 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜூன் 2021 வரை இதை வந்து பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஏபிவிகேஒய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அட்டல் பீமித் வியாக்தி கல்யாண் யோஜனா. சரி, அட்டல் பீமித் வியாக்தி கல்யாண் யோஜனா. சரியா? ஸோ இது வந்து இஎஸ்ஐசி வந்து பண்ணுறாங்க. சரியா? அவங்க தான் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து இது வந்து டிசம்பர் 31 வரை இருந்தது. ஸோ இப்போ அதை வந்து அடுத்த வருஷம் ஜூன், அதாவது 2021 ஜூன் வரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வேஜஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி 25% வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி 50% வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து என்ன ஆக்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இஎஸ்ஐசி தானே கொண்டு வராங்க. அப்போ இஎஸ்ஐன்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இஎஸ்ஐ ஆக்ட் 1948. ஸோ என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, செக்ஷன் 2ல் 9. சரியா? செக்ஷன் 2ல் 9. ஸோ இதில் வந்து பேமெண்ட் ரிலீஃப் வந்து 90 days வரை பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து இதில் வந்து என்னென்ன படிக்கிறோன்னா, ஸோ அட்டல் பீமித் வியாக்தி கல்யாண் யோஜனாங்கிறது வந்து இஎஸ்ஐசி கொண்டு வந்தது. ஸோ அவங்க டிசம்பர் வரை இந்த ஸ்கீமை வந்து அடுத்த வருஷம் ஜூன் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது போக இந்த ஸ்கீம் வந்து என்ன ஆக்டில் வரும்னு பார்த்தோன்னா, இஎஸ்ஐ ஆக்ட் 1948 வருது. ஸோ செக்ஷன் 2ல் 9. ஓகேவா? செக்ஷன் 2ல் 9 வருது. ஸோ இதில் பேமெண்ட் ரிலீஃப் வந்து எவ்வளோ நாள் வர அப்படின்னு பார்த்தோன்னா 90 days வர. ஓகேவா? ஸோ அடுத்தது இதிலே வந்து ரீசன்ட் நியூஸ் பார்த்தோன்னா என்னென்னா, ஸ்வமித்வா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணார் மோடி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா, வில்லேஜ் ஏரியாஸ்லாம் வந்து சர்வே பண்ணி மேப் பண்ணுறது. ஸோ அதுக்குண்டான இது வந்து இப்போ வந்து நான் வில்லேஜில் இருக்கேன் அப்படின்னா, ஸோ அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ். ஸோ நான் ஒரே ஒரு கார்டு தான் கொடுப்பாங்க. ஸோ என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கோ அந்த கார்டை போட்டோம்னா எல்லாமே வந்துடும். சரியா? ஸோ அதை தான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி இன்னொரு ரீசன்ட் நியூஸ் பார்த்தோன்னா, கோல் மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ சுனிதி ப்ராஜெக்ட். சரியா? ஸோ சுனிதி ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்று வந்து பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஐடி ப்ராஜெக்ட் இது. சரியா? ஸோ இது வந்து மகாத்மா காந்தி பெர்த் அனிவர்சரி அன்றைக்கி 151வது பெர்த் அனிவர்சரி அன்றைக்கி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து இதில் இஎஸ்ஐசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா டெல்லி. ஸோ அனுராதா பிரசாத் தான் வந்து டைரக்டர் ஜென்ரல். ஸோ இது போக பேரண்ட் மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரிக்கில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா மெய்ட்டி. சரியா? ஸோ மெயின்டைன் ஆனது ஐடி மினிஸ்ட்ரி. சரியா? ஸோ ஐடி மினிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு 43 மொபைல் ஆப்ஸ் வந்து பிளாக் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. என்ன ஆக்ட் கீழே அப்படின்னு பார்த்தா, செக்ஷன் 69A இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டு. சரியா? செக்ஷன் 69A இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டு. சரியா? ஸோ இது வந்து தேர்ட் டைம் வந்து இவங்க வந்து இந்தியாவில் வந்து பிளாக் பண்ணுறாங்க. இந்தியா ஹேஸ் பிளாக்ட் ஆப்ஸ் ஃபார் கேரிங் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிஜுடிஷியல் டு இந்தியாவோட சார்ஜினிட்டிக்காகவும், இன்டெகிரிட்டி, அப்புறம் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி, அப்புறம் பப்ளிக் ஆர்டருக்காகவும். சரியா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தா, இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஐஎஸ்பி இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க கூட சேர்ந்து, ஸோ ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அவங்க கூட சேர்ந்து இன்டெகிரேட்டட் கோல் ஃப்ரைட் ஆப்டிமைஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நெட்வொர்க் த்ரூபுட் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. சரியா? ஸோ நெட்வொர்க் த்ரூபுட்காக இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஐஎஸ்பி ஹைதராபாத் தெலுங்கானா கூட டைப். சரியா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, ஸோ இதில் வந்து சிஇஓ. சரியா? ஸோ இந்தியன் ரயில்வேஸோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விகே யாதவ். ஸோ அதே மாதிரி இந்தியன் ரயில்வேஸோட ஃபஸ்ட்டு சிஇஓன்னு கேட்டாலும் அவர் தான். சரியா? ஸோ அடுத்து 10th எடிஷன் ஆஃப் நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். சரியா? சயின்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ் பண்ணது வந்து விக்யான் பிரசார் வந்து திரிபுரா ஸ்டேட்டோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. விர்ச்சுவலாக தான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ திரிபுராவோட டெப்டி சிஎம் பேர் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திரிபுராவோட டெப்டி சிஎம் வந்து யார் அப்படின்னா ஜிஷ்ணு. சரியா? ஜிஷ்ணு தேவ் வெர்மா. சரியா? ஸோ அவர் பேர். ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, சஹாகர் பிரக்யா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மெயினாக ட்ரெயின் பண்ணோம். ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸு. ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து நியூக்ளியர் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ
10 மோர் இயர்ஸ்க்காக, சரியா 10 மோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஜிசிஎன்இபினா குளோபல் சென்டர் ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி பார்ட்னர்ஷிப், ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி பார்ட்னர்ஷிப்காக இந்தியா வந்து யூஎஸ் கூட எந்த கண்ட்ரி கூடன்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி எத்தனை வருஷம்னு கேட்கலாம். ஸோ யூஎஸ்ஸு 10 இயர்ஸ், சரியா. ஸோ ஆப்கானிஸ்தான் கூட வந்து கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காங்க இந்தியா. ஸோ இதில் வந்து 80 மில்லியன் ப்ராஜெக்ட்ஸ் ஒருத்த வந்து அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ 100க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், ஓகேவா. ஸோ நம்ம சைட்லேருந்து சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிசிஐ, சரியா, ஐசிசிஐ, சரியா. ஸோ அவங்களும் சேர்ந்து வந்து எஸ்எம்பிசியும் ஸ்டார்ட் அப்ஸையும் வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக சைன் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நியூ டெல்லி ஐசிசிஐயோட ஃபுல் ஃபார்ம் மொதல் படிங்க. ஸோ ஐசிசிஐ ஃபுல் ஃபார்ம் வந்து முக்கியமானது. ஸோ இன்வென்டிப்ரூனர், சரியா, இன்வென்டிப்ரூனர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், சரியா, இன்வென்டிப்ரூனர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி, ரித்திகா யாதவ், சரியா. ஸோ ரீசன்ட் நியூஸ் பார்த்தோன்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு எம்ஓயு வந்து பேங்க் கூட பண்ணாங்க, எஸ் பேங்க் கூட. ஸோ எஸ்எம்இஸ்க்காக, ஓகேவா. ஸோ அடுத்து ஐபிபிபி. ஸோ ஐபிபிபி வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸு. ஸோ அவங்க வந்து பிஎன்பி மெட்லைஃப் இந்தியா கூட வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அதான் பார்ட்னர் ஆகுறாங்க. எதுக்காகனா ஒரு யோஜனாக்காக. ஸோ பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாக்காக. ஸோ ஆல்ரெடி வந்து ரீசெண்டாக வந்து இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்ஸ்க்காக வந்து ஐபிபிபி வந்து டோர் ஸ்டெப் ஆப்ரேஷன்ஸ், அதான் சர்வீசஸ் வந்து லான்ச் பண்ணாங்கல்ல. ஸோ அதுவும் வந்து ஐபிபிபி தான், சரியா. ஸோ இந்த இதில் பார்த்தோன்னா இந்த ஸ்கீம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 2 lakhs, சரியா, கவர் ஆஃப் 2 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ டெத் ஆஃப் இன்சூர்டு மெம்பர், சரியா. ஸோ யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 lakhs கவர் அப்படின்னா, சரியா. ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட ரீசெண்டாக கூட ஒரு எம்டிசிஓ வந்து படிச்சிருப்போம் லாஸ்ட் மந்தில். ஸோ வெங்கட்ராமு, சரியா, வெங்கட்ராமு, சரியா. ஸோ அவர் தான். ஸோ 2017 வந்து ஆரம்பித்தாங்க ஐபிபிபி, சரியா. ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து டேக்லைன் வந்து பார்த்தோன்னா ஆப்கா பேங்க் ஆப்கி திவார். ஸோ இந்த ஐபிபிபியோட டேக்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எந்த எக்ஸாமில் வேணாலும் கேட்கலாம், சரியா. ஸோ இது வந்து எக்ஸாம்லனாலும் கேட்கலாம், சரியா. ஸோ கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பிஎன்பி மெட் லைஃப் வந்து பார்த்தோன்னா ஆஷிஷ் குமார் ஸ்ரீவத்சவா, மும்பை மகாராஷ்டிரா. ஸோ மில்கார் லைஃப் ஆகே பதைன், சரியா, பில்கார் லைஃப் ஆகே பதைன், சரியா. ஸோ இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸோட டேக்லைன்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாக போய் நம்ம வந்து சர்ச் பண்ணி படிக்கிறது அது ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ நம்ம வந்து இப்போ நியூஸாக படித்தோன்னா அது கொஞ்சம் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எந்த எக்ஸாம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. லாஸ்ட்டு 2 இயர்ஸில் ஏதோ ஒரு எக்ஸாமில் 1 or 2 எக்ஸாம்ஸில் ஒரு அதாவது ஏர்லைன் இருக்குல்ல. ஸோ ஸ்பைஸ் ஜெட்டு இந்த மாதிரி ஏர் இந்தியா. ஸோ இதோட வந்து மோட்டோ மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து கேட்டிருந்தாங்க, சரியா, எக்ஸாமில். ஸோ எந்த எக்ஸாம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் கேட்டிருந்தாங்க. அதோட டேக்லைன் அதை மோட்டோ மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃபும் ஹெச்டிஎஃப்சி எர்கோவும் சேர்ந்து காம்பி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் வந்து கிளிக் டு ப்ரொடெக்ட் கொரோனா கவச், சரியா. காம்பி, சரியா, ஜோம்பிங்கிற மாதிரி காம்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃபும் ஹெச்டிஎஃப்சி எர்கோ வந்து காம்பி லைஃப் இன்சூரன்ஸ் பேக்கு. ஸோ கிளிக் டு ப்ரொடெக்ட் கொரோனா கவச். ஸோ ரீசன்ட் நியூஸ் பார்த்தோன்னா ஸோ டாட்டா மோட்டார்ஸ் இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக, சரியா, பேசஞ்சர் வெஹிக்கிள் ஃபினான்சிங்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டாட்டா மோட்டார்ஸ் கூட தையப்பு, ஓகேவா. ஸோ அதில் வந்து 2 ஸ்கீம்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து கிராஜுவல் ஸ்டெப் அப் ஸ்கீமு, இன்னொன்று வந்து டிஎம்எல் ஃப்ளெக்ஸி ட்ரைவ் ஸ்கீம், சரியா. கிராஜுவல் ஸ்டெப் அப்பு, இன்னொன்று வந்து டிஎம்எல் ஃப்ளெக்ஸி ட்ரைவ் ஸ்கீம், சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹீரோ மணி இருக்காங்களா. ஸோ ஹீரோ மணி வந்து ஒரு பேங்கிங் மேகசின் அவார்ட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அந்த அவார்டை யார் வாங்குறான்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட முன்னாள் எம்டி, சரியா. ஸோ அப்போ செப்டம்பர் மாதத்தில் அவர் தான் இருந்தார், செப்டம்பர் 10 ஸோ அவர் தான் வந்து அந்த அவார்டை வாங்கினார், சரியா. ஸோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஆதித்யா பூரி. ஸோ இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இது வந்து சசிதர் ஜெகதீஷன். ஸோ அவர் தான் வந்து இருக்கார், சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃபோட எம்டிஆர் அப்படின்னு பார்த்தோன்னா விபா பாடல்கர், சரியா. ஸோ ஹெச்டி லைஃப் ஃபுல்லாக வந்து ஹெச்டி லைஃபாக வந்து பாட்டு கேட்க பிடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, பாடல்கர், சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா எர்கோ. ஸோ ரித்தேஷ் குமார். ஸோ பார்த்துக்கோங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி ரித்திகான்னு சொல்லி ஒன்று படித்தோம்ல. ஸோ ரித்திகா ரித்திகா எங்கே படித்தோம்? ரித்திகா யாதவ். ஸோ ஐசிசிஐ, ஸோ இன்வென்டிவ்ப்ரூனர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன் இந்தியா. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து மெர்சிடஸ் பென்ஸ் வந்து ஒரு பேங்க், அதான் மெர்சிடஸ் பென்ஸ் இந்தியா. சரியா? ஸோ மெர்சிடஸ் பென்ஸ் இந்தியாவும் எஸ்பிஐயும் சேர்ந்து அவங்களோட ரிட்டைல் மார்க்கெட்டிங்காக சைன் பண்ணுறாங்க. ஸோ மெர்சிடஸ் பென்ஸ் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் புனேயில் இருக்குது. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரீசெண்ட் சேர்மன் அப்பாயின்மெண்ட் படித்தோம். ஸோ தினேஷ்குமார் காரா. ஸோ இவர் வந்து ரஜினிஷ்குமாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவர் வந்தார். ஓகேவா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மகாராஷ்டிரா, மும்பை, மகாராஷ்டிரா. ஸோ டேக்லைன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 டேக்லைன். ஸோ முக்கியமான ஒரு 3 டேக்லைன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நேஷன் பேங்க் ஆனர்ஸ் பேங்கிங், பியூர் பேங்கிங், நத்திங் எல்ஸ் வித் யூ ஆல் த வே. சரியா? ஸோ இங்கே இந்த பேங்க்கோட டேக்லைன், சரியா? ஸோ எஸ்பிஐயோட ஒரு டேக்லைனும் ஐடிபிஐயோட டேக்லைனும் சேமாக இருக்கும். சரியா? ஸோ அந்த டேக்லைன் யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஐடிபிஐ மியூச்சுவல் ஃபண்டு அது கூட வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக ப்ரொப்போசல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ப்ரொப்போசலை வந்து ஆர்பிஐ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன். ஸோ ஒரு டைகர் ரிசர்வ் வந்து TX2. சரியா? ஸோ அதோட பாப்புலேஷன் டபுள் பண்ணுறதுல வந்து அவார்டு வாங்க, டபுளிங் டைகர் பாப்புலேஷனுக்காக அவார்டு வாங்குது TX2. சரியா? ஸோ T x2 தான் வந்து அது அப்படி சொல்கிறாங்க, டைகர் x2. சரியா? ஸோ பிலிபிட் டைகர் ரிசர்வ். ஸோ அது எங்கே இருக்குன்னா யூபியில் இருக்குது. சரியா? ஸோ யூபியில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 10 வருஷத்தில், சரியா? ஸோ நிறையா வந்து இதாகிடுச்சான். சரியா? ஸோ 2014 வந்து 25 டைகர்ஸ் இருந்தது. ஸோ 2018 65 ஆயிடுச்சான். ஸோ அதுக்காக அந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கேபினெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐயோட ப்ரொப்போசல், அது என்னென்னா லட்சுமி விலாஸ் பேங்க்கை வந்து டிபிஎஸ், டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் இருக்குல்ல, ஸோ அதோட வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதுக்குண்டான அப்ரூவல் வந்து ஆர்பிஐ வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அதுக்குண்டான அது வந்து ஆர்பிஐ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு அந்த டெபாசிட்டர்ஸ் வித்ட்ராவல்ஸில் ஃபார் டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து 25,000 லிமிட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ டிசம்பர் 16 வரை. சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மாதம் மோரட்டோரியம் பீரியட் மாதிரி போட்டாங்க. சரியா? ஸோ அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் டெஸ்டினேஷனில் பார்த்தா ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. என்னென்னா விர்ஜின் ஹைப்பர் லூப் கமிட்டி. சரியா? ஸோ அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக VK சரஸ்வத்ன்னு சொல்லி ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து இந்த கமிட்டியை லீட் பண்ணுறாரு. ஸோ இந்த கமிட்டியை போட்டது யாருன்னா நித்யாவுக்கு தான் வந்து போட்டாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேவா? ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு நியூஸு. ஸோ பிரம்மோஸ் மிசைலோட லேண்ட் அட்டாக் வெர்ஷன் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்கே இருந்ததுன்னா, ஸோ இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் ஃபயர் பண்ணதுன்னா சண்டிப்பூர், ஒடிசா, ஸோ அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம், சண்டிப்பூர், ஒடிசா. ஸோ இது வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட டெரிட்டரி. ஓகேவா? ஸோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் டெரிட்டரியிலேருந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதோட ஒரிஜினல் வந்து 290 கிலோமீட்டர், ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது 400 கிலோமீட்டர் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் நியூஸ் பார்த்தோன்னா ஹிமாச்சலில் ஒரு ஸ்கீம் மாதிரி, ஒரு கேம்பெயின் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, டோர் டு டோர் கேம்பெயின். அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஹிம் சுரக்ஷா அபியன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா வீடு வீடாக போய் வந்து கொரோனா வைரஸோட அந்த சேஃப்டிக்காக, பீப்புள்ஸ் சேஃப்டி அகைன்ஸ்ட் COVID-19. ஸோ அதுக்காக வந்து ஒரு கேம்பெயின். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு மெகா ஃபுட் பார்க்கை வந்து பஞ்சாபில் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ நரேந்திர சிங் தோமர். ஸோ அது எங்கே அதோட பேர் பார்த்தோன்னா சுக்ஜித். சரியா? சுக்ஜித் மெகா ஃபுட் பார்க். ஸோ எங்கே இருக்குன்னா பக்வாரா, பஞ்சாப். சரியா? பக்வாரா பஞ்சாபில் இருக்குது. ஸோ அடுத்து ஆபிச்சுரிஸ் பார்த்தோன்னா அக்மத் பட்டேல். ஸோ ராஜ்யசபாவோட MP இறந்து போயிட்டார். சரியா? ஸோ இவர் வந்து சீனியர் காங்கிரஸ் லீடர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தா ஒரு MP வந்து பட்டுன்னு பேசிடுவார்னு வச்சுக்கோங்க. சரியா? மனசில் என்னென்ன தோணுதோ, மனசுங்கிறது அகம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அகமத். ஸோ அகமத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகமத். ஸோ அகத்தில் என்னென்ன இருக்கிறதோ ஒரு MP வந்து அகத்தில்னா மனசு. ஸோ மனசில் இருக்கிறத பட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ எம்பி சொல்லுவார்னு வச்சுக்கோங்க. ஸோ MP. ஸோ அடுத்து பாப்புலர் டிவி ஆக்டர் வந்து இறந்து போயிட்டார், ராய். சரியா? ஆஷிஷ் ராய். சரியா? ஸோ ஆசையாக டிவியில் ஆக்ட் பண்ண போனால் எப்படி ஆக்டே வந்து அவர் வந்து செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ஆசையாங்கிறது ஆஷிஷ். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா ஆவாஸ் திவாஸ். சரியா? ஸோ நவம்பர் 20. ஸோ ஆவாஸ் வீக் வந்து நவம்பர் 16 22 வரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உமன்ஸ், அதாவது எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன்ஸ்னு ஒரு டே. ஸோ அது நவம்பர் 25
செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதை வந்து மார்க் பண்ணாங்க. அதுக்கு தீம் என்னென்னா ஆரஞ்ச் த வேர்ல்டு. சரி, ஆரஞ்ச் த வேர்ல்டு, ஃபண்டு, ரெஸ்பாண்டு, ப்ரிவெண்ட்டு, கலெக்ட்டு. சரி, ஆரஞ்ச் த வேர்ல்டு, ஃபண்டு, ரெஸ்பாண்டு, ப்ரிவெண்ட்டு, கலெக்ட்டு. சரியா? ஸோ அடுத்து வந்து குரு தேக் பகதூரோட மார்ச்சர்டம் டே வந்து November 24 அன்னைக்கு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த டேவை வந்து சாகிதி திவாஸ்ன்னு சொல்லி பண்ணுறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதோட வந்து இந்த டேவோட கண்டக்ட்ஸ் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்படின்னா டெலகிராமில் கூட மெசேஜ் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக அந்த டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.